வைஷு, டெய்லி நம்ம காலையில எழுந்திருக்கும் போதும் சரி, தூங்கும் போதும் சரி, நம்ம பாப்பாவை பார்த்துட்டே தான் இருப்போம் என்று கூறியதும், தேங்க்யூ சோ மச் ஆதி, உங்களால மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும் என்று கூறினாள். அவள் உச்சந்தலையில் முத்தம் கொடுத்தவன், உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் வைஷு, நீ சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அதுதான் வேணும் என்று அவளை இறுக்கமாக அணைத்துக் கொள்ள இருவரும் அந்த போட்டோவையே பார்த்து ரசித்தபடி நின்றிருந்தனர். சரியாதி, அப்போ அம்மாவுக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடலாமா? ஆமாண்டி, நான் மறந்தே போயிட்டேன் பாரு, இப்பவே போன் பண்றேன் என்றதும் உடனே வைஷு, ஆதி போனை ஸ்பீக்கர்ல போடுங்க என்றவன் போன் செய்ய போக சரியாக அவனது போன் அடித்தது. ஹரியின் வீட்டு நம்பரில் இருந்து வந்ததும் உடனே ஆதி, இங்க பாரு, அதுக்குள்ள அத்தையே போன் அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஹரி வீட்ல இருந்து தான் போன் வருது என்றதும், எடுங்காதி போன் எடுத்து ஆன் செய்தவன் ஸ்பீக்கரில் போட்டுவிட்டு ஹலோ என்று சொன்னதும், ஹலோ மாப்ள, நான் தான் அத்தை பேசுறேன். சொல்லுங்க அத்தை, நான் இப்பதான் உங்களுக்கு போன் பண்ணலாம்னு போனை எடுத்தேன், அதுக்குள்ள நீங்களே கால் பண்ணிட்டீங்க. அப்படிங்களா மாப்ள, ரொம்ப சந்தோஷம். சரி, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனோம்னு சொன்னீங்களே ஸ்கேன் எடுக்கிறதுக்கு, போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டோம் அத்தை, வீட்ல தான் இருக்கோம். சரிங்க மாப்ள, டாக்டர் என்ன சொன்னாங்க? குழந்தையோட இதய துடிப்பு வந்துருச்சா? குழந்தை எப்படி இருக்குது? அத்தை, அத சொல்றதுக்கு தான் உங்களுக்கு நான் போன் அடிக்கலாம்னு இருந்தேன். குழந்தை ரொம்பவே நல்லா இருக்கு, ஆரோக்கியமாவும் இருக்கு. அதே மாதிரி குழந்தைக்கு இதய துடிப்பும் வந்துருச்சு என்றதும், கடவுளே உனக்கு கோடான கோடி நன்றி என்றவர், ரொம்ப சந்தோஷமாப்ல, இத கேட்கும் போது எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அந்த கடவுளோட துணை எப்பவும் என் பொண்ணுக்கு இருக்கும். நான் அந்த சாமி கிட்ட எல்லாம் வேண்டிதான் மாப்ள வச்சிருக்கேன். நீங்க வேணா பாருங்க, வைஷு நல்லபடியா சுக பிரசவத்துல குழந்தைய பெத்தெடுப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. உங்க வேண்டுதல் கண்டிப்பா வீண் போகாத அத்தை, நீங்க கவலையே படாதீங்க. சரி இருங்க, வைஷு கிட்ட கொடுக்கறேன் என்றதும் உடனே வைஷு, ஹலோ அம்மா. வைஷு குட்டி, எப்படி இருக்கடா? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன்டா. சரி, மாப்பிள்ள சொன்னதெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கல. பிரியங்கா தான் போன் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. நான் தான் கொஞ்ச நேரம் ஆகட்டும், அவங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி இவ்ளோ நேரம் கழிச்சு உனக்கு கால் பண்றேன். ஆமாம்மா, நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் வீட்டுக்கு வந்தோம். அதான் உங்களுக்கு போன் அடிச்சு சொல்லலாம்னு நினைக்கும் போதே நீங்க போன் பண்ணிட்டீங்க. அதுதான் என் பொண்ணு நினைக்கும் போதே அது எனக்கு இங்க கேட்டுருச்சு, அதனாலதான் நானே போன் பண்ணிட்டேன் என்றதும் ஆதி அவர்கள் இருவரையும் பார்த்து வித்தியாசமாக சிரித்தான். அதே நேரம் வைஷ்ணவி ஆதியை முறைக்கவும் பேசாமல் அமைதியாக இருக்க, இருடி, பிரியங்கா உன்கிட்ட பேசணும்னு சொல்றா, கொடுங்கம்மா. ஹலோ வைஷு, சொல்லுங்கக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி, அம்மா பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ கவலையே படாத, உனக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கும். சீக்கிரமா ஒரு பாப்பாவை பெத்து என் கையில கொடுத்துரு, அத வளர்க்க வேண்டியது என் பொறுப்பு. அதுக்கப்புறம் நீ காலேஜ் கூட போ, எனக்கு ஒன்னும் பிரச்சனையே இல்ல. அக்கா, என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? அப்புறம் உங்களுக்கு ஒரு பாப்பா வந்ததுன்னா அதை எப்படி வளர்ப்பீங்க? என்னடி, அந்த பாப்பாவையும் இந்த பாப்பாவையும் ஒன்னாவே வளர்த்துட்டு போறேன். என் தங்கச்சி குழந்தையும் என் குழந்தை மாதிரி தானே என்றதும் வைஷுவிற்கு கண்கள் எல்லாம் கலங்கிவிட்டது. அக்கா, நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா என்று குரல் தழுத்தழுக்க, உடனே பிரியங்கா, ஏய் வைஷு, இதுக்கெல்லாம் கண்ண கசக்கிட்டு இருக்காத, புரியுதா? சரிக்கா. வைஷு, நீ இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்டி. ஹரி கூட இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணாரு. என்னாச்சு, ஆதியோ இல்ல வைஷுவோ போன் பண்ணி ஏதாச்சும் சொன்னாங்களான்னு கேட்டாரு. இப்ப போனை வச்சதும் அவருக்கு தான் முதல்ல போன் பண்ணி சொல்லணும். சரிங்கக்கா, அப்போ நான் வச்சிடுறேன். சரிடி, உடம்ப பாத்துக்கோ. உனக்கு இங்க வந்து தங்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமா கிளம்பி வா, நம்ம எல்லாரும் ஒன்னாவே இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு. சரிங்கக்கா என்றவள் போனை வைக்கவும் பிரியங்கா சொன்ன அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது வைஷுவின் கண்கள் விரிந்ததை ஆதி கவனித்தான். அவள் போனை வைத்த பிறகு அவளை பார்த்த ஆதி, என்ன வைஷு, உங்க அக்கா வந்து அங்க தங்கிக்கிறியா கொஞ்ச நாளைக்குன்னு கேட்கும் போது உன் கண் அப்படியே விரியுது. என்னடி, உனக்கு என் கூட இருக்கிறத விட உங்க அம்மா அக்கா கூட இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன? அப்படி எல்லாம் இல்ல ஆதி, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதை விட அக்கா சொன்ன வார்த்தை தான் என்ன ரொம்ப டச் பண்ணிடுச்சு. பார்த்தனே, நீ அப்பவே உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கினது. ஹாதி, அக்கா எவ்வளோ மாறிட்டாங்கல்ல.
ஆமாண்டி, அப்படியே இருக்க முடியுமா? அதுவும் இல்லாம இப்ப என் நண்பனோட மனைவி, அதனால அவ செஞ்சது எதுவுமே நமக்கு ஞாபகத்திலையும் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் மறந்துடணும் என்று கூறியதும் சரி என்றார். பின்பு மதிய வரவும் அதை இருவரும் சாப்பிட்டு விட்டு அப்படியே உறங்கி போயினர். மாலை நேரம் ஆனதும் வைஷ்ணவி, ஆதி, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு செரிக்காத மாதிரியே இருக்குது, நம்ம கீழே போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு வருவோமா? கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அதனால என்ன, மேடம் சொன்னீங்கன்னா மறு பேச்சே கிடையாது, வா என்று அவளை அழைத்து கொண்டு கீழே செல்லவும் அதே நேரம் ஹாலில் கௌதமி, கண்மணி, யசோதா மூவரும் இருக்க கண்மணியும் கௌதமியும் மட்டும் பேசிக் கொண்டிருந்தனர். யசோதாவை யாரும் கண்டுகொள்ளவில்லை. இன்னொரு சோஃபாவில் விஸ்வநாதன், ராமு இருவரும் அமர்ந்து கொண்டிருக்க யசோதாவிடம் மட்டும் யாரும் எதுவும் பேசிக் கொள்ளாமல் அவர்களுக்குள் பேசி சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தனர். அதுவே யசோதாவிற்கு மிகவும் எரிச்சலாக இருந்தது. அதே நேரம் ஆதியையும் வைஷுவையும் அவள் ஜோடியாக பார்க்கவும் மீண்டும் அவளுக்கு எரிச்சல் தொடங்கியது. எப்படி ஜோடியா வருதுங்க பாரு, இவளை ஏதாச்சும் இன்னைக்கு பண்ணணுமே என்று யோசித்துக் கொண்டே இருந்தவள் என்ன செய்வது என்று அவர் மூளையை போட்டு கசக்கிக் கொண்டிருந்தார். அதே நேரம் ஆதி கீழே வருவதை பார்த்த கண்மணி, ஆதி, வைஷு, வாங்க வாங்க, இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அப்படியாத்த, என்ன பேசிட்டு இருந்தீங்க எங்களை பத்தி? அதுவா, வைஷு மட்டும் இந்நேரம் நார்மலா இருந்திருந்தா கீழே ஓடி வந்து நம்ம கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா. இப்ப பாரு, பாவம் ரூம்குள்ளேயே இருக்கா அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆமாத்த, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, அதான் ஆதிக்கிட்ட சொல்லிட்டு கீழே போய் கொஞ்ச நேரம் பேசலாம் வாங்கன்னு கூட்டிட்டு வந்தேன். அதுவும் நல்ல விஷயம்தான், சரி மெதுவா இறங்கி வாமா என்றதும் அவர்களிடம் நெருங்கி வர அதே நேரம் யசோதா வேண்டுமென்றே டக்கென்று காலை குறுக்கால் நீட்டவும் அதில் வைஷு நிலை தடுமாறி கீழே விழப்போக ஆதி அவளை இடுப்போடு சேர்த்து தாங்கி பிடித்தவன் உண்மையில் ஒரு நிமிடம் பதறியே விட்டான். அதோடு வைஷுவின் பதட்டத்தை பார்த்தவனுக்கு இன்னும் வருத்தம் அதிகமானது. அதே நேரம் கண்மணி, விஸ்வநாதன், கௌதமி, ராவு என்று அனைவரும் அதிர்ச்சியில் எழுந்து வைஷு பாத்துமா என்று ஒரே நேரத்தில் கத்தவும் பிறகு ஆதி வைஷுவிடம், வைஷு ஒண்ணு இல்லடா, கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. ஒண்ணு இல்லம்மா, நான் தான் உன்னை புடிச்சிருக்கேன்ல என்றதும் அவன் மார்போடு தன் முகத்தை புதைத்துக் கொண்டு பயத்தில் அவன் சட்டையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருக்க அவள் தாடையை நிமிர்த்தி பார்க்க அவள் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அதை பார்க்கும் போது அவள் பயத்தின் உச்சத்திற்கே சென்றிருக்கிறாள் என்பது அப்பட்டமாக தெரிந்தது. அவளை நிதானமாக நிறுத்தி பிடித்தவன், வைஷு பிளீஸ் எனக்காக கண்ணை திறந்து பாருடி என்றதும் மெதுவாக கண்ணை திறந்து அவனை பார்த்தவள், ஆதி என்று இறுக்கமாக அணைத்துக் கொண்டு அழுதாள். அதை பார்த்த மற்ற அனைவருக்கும் கண் கலங்கி விட்டது. உடனே ஆதி வைஷுவிடம், வைஷு உனக்கும் சரி நம்ம குழந்தைக்கும் சரி ஒன்னும் ஆகல, நீங்க 2 பேரும் நல்லாதான் இருக்கீங்க, பிளீஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுடி என்றதும் உடனே கண்மணி ஓடி சென்று ஒரு கிளாஸில் தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து வைஷுவிற்கு கொடுக்க அதை வாங்கி மடமடவென்று குடித்தவளுக்கு பிறகுதான் சிறிது ஆசுவாசம் கிடைத்தது. பிறகு அவளை அங்கிருந்த சோஃபாவிற்கு அழைத்து சென்று அமர வைக்க, இல்லாதி நான் உட்காரல, வைஷு பிளீஸ் நான் சொல்றேன்ல, நீ ஒரு 2 நிமிஷம் உட்காரு, அதுக்கப்புறம் நான் உன்னை கூட்டிட்டு போயிடுறேன் என்று அவன் கூறியதும் மறு பேச்சு பேசாமல் அமைதியாக அமர்ந்தாள் வைஷு. உடனே கண்மணியும் கௌதமியும் அவளது இரு பக்கமும் அமர்ந்து கொண்டு அவள் கண்ணை துடைத்துவிட்டு அவளுக்கு சமாதானம் சொல்ல அவள் கதறி கதறி அழுது கொண்டே இருந்தாள். வைஷு அழுவாதுடா பிளீஸ், வயிற்றுல குழந்தை இருக்கும் போது இப்படியெல்லாம் அழக்கூடாதுமா என்று கண்மணி கூறவும், என்னால முடியல அத்தை, ஒரு நிமிஷம் என் உயிரே போயிடுச்சு தெரியுமா, என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நிச்சயமா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் என்று சொன்னதும் உடனே ஆதிக்கு பயங்கர கோபம் வந்துவிட்டது. நேராக யசோதாவை திரும்பி பார்த்து முறைக்க அவர் பயத்தில் அங்கிருந்து நகர பார்க்க, எங்க தப்பிச்சோட பாக்குற என்று ஆதி ஒருமையில் பேசவும் அவருக்கு பயம் இன்னும் அதிகமாகிவிட்டது. இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக் கொள்ளாமல், ஆதி மரியாதையா பேசு, நான் உன்னோட வயசுல பெரியவ என்றதும், வயசுல பெரியவங்களா இருந்து என்ன பிரயோஜனம், கொஞ்சமும் அறிவில்லையே, நல்ல எண்ணம் இல்லையே, உனக்கெல்லாம் என்ன மரியாதை, ஆதி உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, இதுக்கு மேல என்கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்த நடக்கிறதே வேற என்று கூற, என்ன பண்ணுவ இல்ல என்ன பண்ணுவ என்று அவள் முன்னே வந்து கொண்டிருக்க யசோதா பயத்தில் பின்னாலேயே நகர்ந்து நகர்ந்து சென்றவர், இப்போ எதுக்காக என்கிட்ட வர, எதுக்காக வைஷுவை கீழே தள்ளிவிட பார்த்த, நான் ஒன்னும் தள்ளிவிடலையே,
நீ உன் காலை குறுக்கால நீட்டினதுனாலதான் அவ தடுக்க விழப்போனா. இது நல்ல கதையா இருக்கு. கால் நீட்டக்கூடாதுன்னு இந்த வீட்டுல சட்டம் இருக்கா என்ன? எவ்வளவு நேரம் தான் ஒரே பொசிஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுன்னு கொஞ்சம் காலை சேஞ்ச் பண்ண. உன் பொண்டாட்டிக்கு கண் என்ன புடன்லையா இருக்குது? அவதான் பார்த்து கவனமா வந்திருக்கணும். அவ திமிர் எடுத்து போய் மெதப்புல வந்து விழ பார்த்தா அதுக்கு நான் தான் காரணம்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? என்னவோ ஊர் உலகத்திலேயே இவதான் புள்ள பெத்துக்கிற மாதிரி என்று அவர் சொல்லி முடிக்கும் முன்னரே யசோதாவின் கன்னம் பழுத்திருந்தது. யாருமே அதை எதிர்பார்க்காததால் அனைவரும் அதிர்ந்து எழ வைஷுவும் எழுந்தவள், "ஆதி வேண்டாம்" என்று கூற, "வைஷு நீ அமைதியாரு. எந்த விஷயத்த வேணாலும் தாங்கிக்குவேன். நம்ம குழந்தை விஷயத்துல நான் யாரையுமே மன்னிக்க மாட்டேன். இந்த விஷயத்துல நீ குறுக்க வராத" என்றவன் மீண்டும் யசோதாவை பார்க்க, அவன் அறையில் அவள் கன்னம் அப்படியே சிவந்து போயிருக்க அதை இறுக்கமாக பிடித்து கொண்டவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய, "ஆதி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம வயசுல உங்களோட பெரியவங்களை கை நீட்டி அடிக்கிற. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? பொம்பளை கிட்ட இப்படித்தான் உன் வீரத்தை காட்டுவியா? ஆமாமா, நீ எல்லாம் ஒரு ஆளு. நான் உன்கிட்ட வீரத்தை காட்டுறதுக்கு உன்னை எல்லாம் நான் ஒரு மனுஷியா கூட மதிக்கிறது இல்ல. அப்புறம் எங்க இருந்து உன்னை ஒரு பொம்பளையா நான் மதிக்கிறது? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். வைஷு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே அவளுக்கு வன்மம் வச்சு அவளை எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம், கஷ்டப்படுத்தலாம்னு டிசைனா பிளான் போடுறீங்களா? உன் மகளால ஒண்ணும் முடியல என்னதும் மூட்டையை கட்டிட்டு வெளியே போயிட்டால, அதே மாதிரி நீயும் இந்நேரம் கிளம்பி போயிருக்கணுமா இல்லையா? உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இந்த வீட்லயே இருந்துகிட்டு ஏன் பொண்டாட்டி மேலேயே கைய வச்சிருப்ப? என்னடா ஓவரா பேசிக்கிட்டே போற? நான் தான் சொல்றேன்ல, தெரியாம காலை நீட்டினேன்னு. அதுல அவ வந்து குறுக்க விழுந்தா நான் என்ன பண்ண முடியும்? அவ கண்ணு தெரியாம தலக்கணத்துல ஆணவம் நடந்து வந்தா. அதான் அந்த ஆண்டவனை பார்த்து ஆப்பு வச்சுட்டான். நான் என்னவோ அவளை பிடிச்சு தள்ளிவிட்ட மாதிரி என்கிட்ட வந்து இப்படி மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, அவ வயித்துல குழந்தை இருக்குது. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது இல்ல? அது இந்த ஆதியோட குழந்தை, இந்த வீட்டோட வாரிசு. அத நாங்க எல்லாரும் எப்படி பொத்தி பொத்தி பாதுகாத்து சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நீ இப்படி ஒரு காரியத்தை செய்ய துணிஞ்சிருப்ப? ஆதி ரொம்ப பேசாத. அப்படி என்ன இப்ப தடுக்கி விட்டு விழுந்தா உன் குழந்தைக்கு ஆயிட போகுது? அப்படியே ஏதாவது ஆனாதான் என்ன? போய் போய் இவ வயிற்றுலயா உன் குழந்தை வளரணும் என்று இரண்டாவது வார்த்தை சொல்லி முடிப்பதற்கு முன்பே மீண்டும் அவளது இன்னொரு கன்னம் பழுத்திருந்தது. அதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த யசோதாவை பார்ப்பதற்கே வைஷுவிற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. இந்த நேரத்தில் விஸ்வநாதனும் சரி, ராமுவும் சரி, அவனை தடுக்க வேண்டும் என்று யாருக்கும் தோன்றவில்லை. இவளுக்கெல்லாம் இப்படி வாங்கினாதான் புத்தி வரும்னா என்று ராமு விஸ்வநாதனிடம் கூற, ஆமாண்டா, ரொம்ப வருஷமாவே இவ ஓவரா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தால. மாப்பிள்ளையோட மூஞ்சிக்காகத்தான் இவளை மன்னிச்சு மன்னிச்சு விட்டுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நம்ம வைஷுவோட குழந்தைய அழிக்க துணிஞ்சிட்டா. இனிமே இவளை எல்லாம் ஒரு மனுஷியாவே நம்ம மதிக்க கூடாது. ஆதி இப்ப செஞ்சுகிட்டு இருக்கிறது தான் கரெக்ட் என்று விஸ்வநாதன் கூறவும் ராமுவும் அதை ஆமோதித்தார். அதே நேரம் வைஷு ஆதியின் அருகே வந்து அவன் கையை இறுக்கமாக பிடித்தவள், ஆதி வேண்டாம், என்ன இருந்தாலும் அவங்க வயசுல பெரியவங்க, அவங்கள அடிக்கிறது ரொம்ப பாவம். வைஷு, இவளுக்கெல்லாம் நீ பாவம் பார்க்காத. இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட ஜென்மத்துக்கு நீ பாவம் பாத்தீனா நாளைக்கு அதுவே உனக்கு பெரிய தொந்தரவா வந்து முடியும். இருக்கட்டும், தயவு செஞ்சு இதுக்கு மேல நீங்க அவங்கள அடிக்காதீங்க. பெத்தவங்க செய்யற பாவம் பிள்ளைகளை தான் வந்து சேரும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்க இவங்களை அடிக்கிறதுக்காக உங்களுக்கு கிடைக்கிற பாவம் நாளைக்கு அது நம்ம பிள்ளையத்தான் பாதிக்கும். தயவு செஞ்சு எனக்காக விட்டுருங்க ஆதி என்று அவனை அணைத்து கொண்டு அழவும் அவளுடைய இந்த பக்குவமான பேச்சை பார்த்த கண்மணிக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. அதே நேரம் ஒரு நிமிடம் ஆதி தாமதமாக அவளை பிடிக்க முயற்சி செய்திருந்தாலும் அவள் நிச்சயமாக கீழே விழுந்து வயிற்றில் அடிபட்டு இருக்கும் என்று நினைத்து பதறியவர் உடனே யசோதாவை பார்த்து, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஒன்ன மாதிரி ஒரு கேவலப்பட்ட ஜென்மத்துக்கு எப்படித்தான் அந்த கடவுள் உன் வயிற்றுல ஒரு குழந்தைய கொடுத்தானோ? நீ எல்லாம் அம்மா ஆகுறதுக்கே லாய்க்கு கிடையாது. ஏன் ஒரு பொம்பளையா இருக்கிறதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது. உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஈன பிறப்ப நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. அண்ணி, மரியாதையா பேசுங்க. என்ன வாய் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. அடச்சி, வாய மூடு. நீ யாரடி என்னை கேள்வி கேட்கறதுக்கு? இது என் வீடு.
இந்த வீட்ல வந்து ஒண்டிக்கிட்டு இருக்கிறது நீ, உனக்கு இந்த மரியாதையே ஜாஸ்தி என்றவர், என் மருமகளுக்கோ என் பேரப்புள்ளைக்கோ ஏதாவது ஆகி இருந்துச்சுன்னா நானே உன்னை கொன்னு போட்டிருப்பேண்டி என்று மிரட்டுவது போல பேசவும் இன்று யசோதா மிகவும் பயந்து விட்டார். ஆதியின் அனல் கக்கும் பார்வையை தாங்கிக் கொள்ள முடியாமல், நீங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆளாளுக்கு என்ன திட்டுறீங்க, கை நீட்டி அடிக்கிறீங்க, இதெல்லாம் கேக்குறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா என்று அவள் பேசிக் கொண்டிருக்கும் போதே சிவனேசன் வீட்டிற்குள் நுழைந்தார். அவரை பார்த்ததும் ஆதியை தவிர அனைவரும் மிகவும் பதட்டமாகவும், உடனே யசோதா நீலிக்கண்ணீர் வடித்துக் கொண்டு தன் கணவனிடம் ஓடியவள், இங்க பாருங்க, நீங்க இல்லாத நேரத்துல இந்த வீட்டுல என்னை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க, என்ன ரொம்ப பயங்கரமா அசிங்க அசிங்கமா திட்டுறாங்க. அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த ஆதி நான் பார்த்து வளர்ந்த பையன் இன்னைக்கு என்ன கை நீட்டி அடிச்சுட்டாங்க, இங்க பாருங்க என்று கன்னத்தை காட்டவும் சிவனேசனுக்கு புரிந்துவிட்டது. ஆதி இவ்வளவு தூரம் கோவப்பட்டு இவளை அடித்திருக்கிறான் என்றால் இவ ஏதோ பெரிய தப்பு பண்ணி இருக்கா என்று நினைத்தவர் உடனே நேராக ஆதியை பார்த்து, ஆதி என்ன நடந்துச்சு என்று மட்டும்தான் கேட்டார். ஏன் யசோதாவை அடித்தான் என்று கேட்கவே இல்லை. அதை புரிந்து கொண்ட ஆதி நடந்ததை சொல்லி முடிக்கவும் சிவனேசனுக்கு கண்கள் எல்லாம் சிவக்க ஆரம்பித்தது. கோபத்தில் திரும்பியவர் யசோதாவின் அருகே சென்று ஓங்கி பலார் என்று அவள் கன்னத்தில் ஒரு அறை விட்டார். அதில் அப்படியே சுருண்டு விழுந்த யசோதா, எவ்வளவு ஒரு திமிர் இருந்தா நீங்க என்ன கை நீட்டி அடிப்பீங்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆளாளுக்கு என்ன கை நீட்டி அடிக்கிறீங்க? என்ன கேக்குறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் அப்பா அம்மா மட்டும் இந்நேரம் இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலை வந்திருக்குமா? இந்த வீட்டுல பிறந்த பொண்ண அழ வைக்கிறீங்கல்ல, சத்தியமா சொல்றேன், நீங்க எல்லாம் உருப்படவே மாட்டீங்க, விளங்கவே மாட்டீங்க என்றதும் சிவனேசன் மீண்டும் அவள் கன்னத்தில் பலாரி என்று அறைந்ததில் சுத்தமாக தடுமாறி போன யசோதா பயத்தில், போதும், தயவு செஞ்சு என்ன அடிக்காதீங்க, எதுக்கு இப்படி என்ன அடிக்கிறீங்க? பின்ன என்னடி இந்த குடும்பத்தோட வாரிச அழிக்க துணிச்சிட்டல்ல? காலையில இதத்தான் உன் பொண்ணுகிட்ட போன் பண்ணி அவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தியா என்றதும் அனைவருக்கும் ஷாக் ஆகிவிட்டது. இந்த விஷயம் அப்ப கீர்த்திக்கு தெரியுமா? ஒருவேளை அவதான் ஐடியா கொடுத்தாளா என்று கண்மணி கேட்க, எனக்கு தெரியலக்கா, ஆனா இவதான் என் பொண்ணுகிட்ட ரொம்ப நேரமா இத பத்தி பேசிக்கிட்டு இருந்தா, அவ என்ன சொன்னா ஏது சொன்னான்னு எனக்கு தெரியல என்றவர் உடனே வைஷுவின் பக்கம் திரும்பி, வைஷு உனக்கு ஒன்னும் ஆகல இல்லடா? இல்ல, எனக்கு எதுவும் ஆகல என்று பயந்து கொண்டே கூற, நீ கவலைப்படாதம்மா, உன்னோட நல்ல மனசுக்கும் உன் குழந்தைக்கு எதுவுமே ஆகாது, அந்த கடவுள் உனக்கு என்னைக்கும் துணையா இருப்பார், நான் அந்த சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் என்று கூறியவர் பின்பு யசோதாவை பார்த்து, உன்ன மாதிரி ஒரு கேவலப்பட்ட ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லடி, உன்னையெல்லாம் என் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது, ஊர் உலகத்துல பொண்ணே இல்லாத மாதிரி போயும் உன்ன மாதிரி ஒரு கேவலமானவளை கல்யாணம் பண்ண பாரு, அதுதான் நான் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பு, என் பொண்ணையும் உன்ன மாதிரியே கேடு கட்ட மனசோட வளர்த்து வச்சிருக்க, சி உன் மூஞ்சில முடிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்குது, மரியாதையா வைஷுக்கிட்டையும் ஆதிக்கிட்டையும் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு என்றதும் பொங்கி எழுந்த யசோதா, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா இல்லையா? அவங்களுக்கு வயசு என்ன ஆகுது, ஏன் வயசு என்ன ஆகுது, நான் போய் அவங்க காலில் விழணுமா? வயசு வித்தியாசத்தை பாக்காத, நீ தப்பு பண்ணிருக்க, அப்ப நீதான் அதுக்குண்டான தண்டனைய அனுபவிக்கணும், முடியவே முடியாது, என்னால இவங்க காலெல்லாம் விழ முடியாது என்று கூறவும் உடனே ஆதி, இங்க பாருங்க மாமா, என் காலில் யாரும் விழ தேவையில்லை, என் காலை பிடிக்கிற அருகதை கூட அவங்களுக்கு கிடையாது, தயவு செஞ்சு அவங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க, இனி ஒரு நிமிஷம் கூட அவங்க இங்க இருக்க கூடாது, என்னைக்கு அவங்க என் குழந்தையவே கொலை பண்ண துணிஞ்சிட்டாங்களோ, இதுக்கு மேல அவங்களை இந்த வீட்டுல நான் வச்சிருந்தா நாளைக்கு அதுவே எனக்கு பெரிய பிரச்சனையா வந்து முடியும் என்றதும் உடனே யசோதா, என்ன நினைச்சிட்டு இருக்க ஆதி, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவ? என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றதுக்கு நீ யாரு என்று கேட்ட யசோதாவை முறைத்து பார்த்தவன், நான் இந்த வீட்டோட புள்ள, நான் சொல்லாம வேற யார் சொல்வாங்க? உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு இல்ல, ஒழுங்கா கிளம்பி மாமியார் வீட்டுல போய் பொழைக்கிற வழிய பாருங்க, அதை விட்டுட்டு இங்க உட்காந்துக்கிட்டு ஓசி சோறு தின்னுக்கிட்டு கொழுப்பெடுத்து தெரியாதீங்க. என்னை இந்த வீட்டுல எனக்கு உரிமை இருக்கு, நான் நினைச்சா இப்பவே கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடுவேன், பொம்பளை பிள்ளைங்களுக்கும் சொத்துல சமமான பங்கு இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா?
தேவையில்லாம இந்த வீட்டை பிரிச்சு உங்களோட பரம்பரை வீட்டை உடைச்சு தரமாட்டமா ஆக்குற அளவுக்கு என்னை கொண்டு போயிடாத என்று கூறியவர் வேகமாக தன் அறைக்குள் சென்று கதவை டமால் என்று சாத்திக் கொள்ள, அதே நேரம் சிவனேசன் ஆதியை பார்த்து, ஆதி என்ன மன்னிச்சிருப்பா, இப்படி ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு கையாலாகாத ஆம்பளையா இத்தனை வருஷம் இருந்துட்டேனே. ஆரம்பத்திலேயே இவளை இதே மாதிரி 4 தட்டு தட்டி வச்சிருந்தேன்னா இந்நேரத்துக்கு அடங்கி இருப்பாளோ என்னவோ. நான் எதுவும் கேட்காம ஃப்ரீயா விட்டு விட்டதுனால இந்த நிலைமையில போய் நிக்குது. நான் சொல்றேன்னு நீ தப்பா நினைச்சுக்காதப்பா. தயவு செஞ்சு குழந்தை பிறக்கிற வரைக்கும் வைஷுவு நீரும் வேற எங்கேயாவது போய் இருங்க. அதுதான் நம்ம வைஷுக்கு நல்லது என்றதும், என்ன மாமா பேசுறீங்க? இவங்களுக்கு பயந்து நாங்க இந்த வீட்டை விட்டு போகணுமா? நான் உன்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்லலப்பா. கொஞ்ச நாளைக்கு மட்டும் வெளியில வேற எங்கேயாவது தங்கிக்கோன்னு சொல்றேன். அதுவும் உன் குழந்தையோட பாதுகாப்புக்காகத்தான் சொல்றேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ என்றவர், வைஷு என்ன மன்னிச்சிடுமா என்று கூறிவிட்டு கடகடவென்று தன்னுடைய அறைக்குள் சென்று விட்டார். உடனே ஆதி தலையை பிடித்து கொண்டு சென்று சோஃபாவில் அமரவும், அவர் அருகே வந்த கண்மணி, ஆதி ஏன்பா இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அம்மா பாத்தீங்கல்ல இன்னைக்கு அந்த பொம்பளை என்ன செய்ய துணிச்சிட்டாங்க. வைஷு முகத்தை பாருங்கம்மா. அவ முகத்துல இப்படி ஒரு பயத்தை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. அவளை இந்த அளவுக்கு பயப்படுத்திட்டாங்க. இதனால குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருந்தா நான் என்னமா பண்ணியிருந்திருப்பேன். வைஷ்ணவி இந்த குழந்தை மேல ரொம்ப ஆசையா இருக்காம்மா. அவ நல்லபடியா இந்த குழந்தைய பெத்து எடுக்கணும்னு தான் நானும் விருப்பப்படுறேன். அதுக்காக நான் ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த கேடு கெட்ட ஜென்மம் நடுவுல வந்து எல்லாத்தையும் போட்டு குழப்பி விட்டு என் வைஷுவையும் நிம்மதி இல்லாம ஆக்கி விடுது. எனக்கு உண்மையாலுமே என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலம்மா என்றதும் கண்மணி அவன் தலையை லேசாக வருடி விட்டவர் அமைதியாக யோசித்துக் கொண்டிருக்க, அதே நேரம் வைஷுவின் அழுகையை பார்த்தவர் தீர்மானமாக ஒரு முடிவை எடுத்துவிட்டு, ஆதி அம்மா ஒன்னு சொல்றேன், நீ கேப்பியா? சொல்லுங்கம்மா. நான் இப்படி சொல்றேன்னு நீ என்ன தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காத. என்ன விஷயம்னு டைரக்டா சொல்லுங்க. எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு பேசுறீங்க? இல்லப்பா, எனக்கு என்னவோ நீ கொஞ்ச நாளைக்கு வைஷுவோட வீட்டுல போய் இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, அங்க வைஷுவோட அம்மா இருக்காங்க, அக்கா இருக்கா, கவிதா இருக்கா. நிச்சயமா வைஷுவ நல்லபடியா பாத்துக்குவாங்க. வைஷுவும் அவங்கள விட்டுட்டு உன்னாலையும் இங்க நிம்மதியா இருக்க முடியாது. அதனால குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீயும் வைஷுவும் ஹரியோட வீட்லயே போய் தங்கிக்கோங்க. என் மனசுக்கு இதுதான் சரின்னு படுது என்றவர் விஸ்வநாதனை பார்த்து, என்னங்க நான் சொல்றது சரிதானே? ஆமா கண்மணி, நீ யோசிச்ச முடிவு நல்ல முடிவுதான். என் மனசுக்குள்ளயும் இதுதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எங்கேயோ வெளியில போய் இவங்க 2 பேரையும் தங்க வைக்கிறத விட சம்மந்தியோட கண் பார்வையில விட்டோம்னா கண்டிப்பா வைஷு அவங்க நல்லபடியா பாத்துக்குவாங்க. நம்ம பேர குழந்தையும் பாதுகாப்பா இருக்கும் என்று கூறவும், உடனே ஆதி, என்னம்மா நான் எப்படி இங்க நம்ம வீட்டை விட்டுட்டு அங்க போய் இருக்கிறது? அதனால என்னப்பா, அதுவும் நம்ம வீடு மாதிரிதான். நீ அத பத்தி எல்லாம் யோசிக்காத. உடனே வைஷுவ கூட்டிட்டு அங்க கிளம்பு. சம்மதி அம்மா கிட்ட எல்லாத்தையும் நான் போன் பண்ணி பேசிக்கிறேன். எங்களுக்கு வைஷுவ பாக்கணும்னு தோணும் போது நாங்களே நேர்ல வந்து பாக்குறோம். நீ இந்த வீட்டுக்கு மட்டும் அவளை கூட்டிட்டு வரவே வராத என்று கூறவும், சிறிது நேரம் அமைதியாக யோசித்தவன் வைஷுவை பார்க்க அவள் ஆதியை பாவமாக பார்த்து கொண்டிருந்தாள். அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாதவன், சரிமா நான் நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன் என்று கூறிவிட்டு வைஷுவை அழைத்து கொண்டு மேலே சென்று இருவருக்கும் தேவையான ஆடைகள் மொத்தத்தையும் 2 சூட்கேஸில் பேக் செய்தவன் அவளின் மருந்து, ஹாஸ்பிட்டல் ஃபைல், ஸ்கேன் ரிப்போர்ட் என்று அனைத்தையும் ஒவ்வொன்றாக எடுத்து கொண்டு வந்து மெத்தையில் வைத்தவன் கடைசியாக அந்த குழந்தையின் ஸ்கேன் புகைப்படத்தையும் மேலே ஏறி எடுத்துக்கொண்டு வந்து மெத்தையில் வைத்தான். வைஷு அமைதியாக அமர்ந்து கொண்டு அவனையே பார்த்து கொண்டிருந்தவள், ஆதி நான் உன்னை கேப்பேன், நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது, சொல்லுடி என்று மெதுவாக அவள் தாடையை பிடித்து கேட்க, கில்லாதி அம்மா வீட்டுக்கு போறத பத்தி எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா உங்க மனசுக்கு அது ஓகேன்னு தோணுதா? ஏன்னா உங்களுக்கு அங்க இருக்கிறது கஷ்டமா இருந்துச்சுன்னா நம்ம போக வேண்டாம், இங்கேயே இருந்துடலாம் என்றதும் அவளை பார்த்து சிரித்தவன் அவள் நெற்றியில் ஒரு மென்மையான முத்தத்தை கொடுத்து விட்டு, வைஷு இப்போ நீயும் உன் வயித்துல இருக்க நம்ம குழந்தையும் தாண்டி எனக்கு முக்கியம். அதை விட என் சந்தோஷம் ஒன்னும் பெருசு இல்ல.
அதை விட அங்க அத்தை மாமா இருக்காங்க, ஹரி இருக்கான், பிரியங்கா இருக்கா, விஸ்வா இருக்கான், கவிதா இருக்கா. எல்லார் கூடயும் இருக்கும்போது நீயும் ரொம்ப சந்தோஷமா இருப்ப. எனக்கும் ஒன்னும் தெரியாது. அதனாலதான் அம்மா சொன்ன உடனே நானும் யோசிச்சு சரின்னு முடிவு பண்ணிட்டேன். நீ கண்டதையும் போட்டு குழப்பிக்காத, சரியா என்றவன் கீழே போன் பண்ணி, அம்மா டிரைவரை மேல வர சொல்லுங்க என்றதும் சரிப்பா என்று போனை வைத்ததும் சிறிது நேரத்தில் டிரைவர் வந்து கதவை தட்ட, உள்ள வாங்க என்றான். டிரைவர் உள்ளே வந்து, சார் கூப்பிட்டீங்களா? ஆமா, இங்க வச்சிருக்க திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போய் எங்களோட கார்ல வச்சிருங்க என்றதும் சரிங்க சார் என்றவர் 2 பெட்டியை முதலில் எடுத்துக்கொண்டு சென்று விட்டு பின்பு மீண்டும் வந்து அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு ஆதியின் காரில் பத்திரமாக வைத்துவிட்டு, சார் நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன் என்று கூறினார். சரி நீங்க போங்க. வைஷு நீ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோடி. பாரு உன் முகம் அழுது எப்படி இருக்குதுன்னு. இதோட உங்க வீட்டுக்கு போனா கண்டிப்பா அத்தை மாமா ரொம்ப வருத்தப்படுவாங்க. நீ கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு, நான் அதுக்கப்புறமா உன்னை கூட்டிட்டு போறேன் என்று அவன் கூறவும், சரியாதி என்று அவன் அருகிலேயே மெத்தையில் படுத்தவள் அவன் தொடைமேல் கையை வைத்துக் கொண்டே தூங்கினாள். அவள் தலையை தடவி விட்டவன், என் பொண்டாட்டிய ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க, என்ன ஜென்மங்களோ இதெல்லாம் என்று மனசுக்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருந்தான். அதே நேரம் கண்மணி போன் செய்து கௌசல்யாவிடம் இன்று வீட்டில் நடந்த அனைத்து சம்பவத்தையும் சொல்ல கௌசல்யா பதறிவிட்டார். என்ன சம்மந்தி சொல்றீங்க? வைஷுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? இல்ல சம்மந்தி, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. நல்ல நேரத்துல ஆதி அவளை தாங்கி புடிச்சிட்டான். இல்லனா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குது. அதான் சம்மந்தி யோசிச்சு நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். அவங்க அங்க வந்து தங்கறதுல உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? என்ன சம்மந்தி நீங்க இப்படி பேசுறீங்க? இது மாப்பிள்ளையோட வீடு. அவர் வந்து இங்க தங்கறதுல எங்களுக்கு என்ன பிரச்சனையாக போகுது? நீங்க தாராளமா அனுப்பி வைங்க. வைஷுவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நம்ம பேர குழந்தைக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் சம்மந்தி, நீங்க கவலைப்படாதீங்க. சரிங்க சம்மந்தி, அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கார்ல ஏத்தியாச்சு. வைஷு ரொம்ப பயந்து போயிருக்கிறதுனால ஆதி கொஞ்ச நேரம் அவளை படுக்க சொல்லி இருக்கானா. எப்படியும் நைட்டு சாப்பாட்டுக்கு அவங்க அங்கதான் இருப்பாங்க. நீங்க அவங்களுக்கும் சேர்த்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கட்டாயம் சம்மந்தி, நான் பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு போனை வைத்தவர் வீட்டில் இருந்த அனைவரிடமும் இந்த விஷயத்தை பற்றி கூற அனைவரும் பதறிவிட்டனர். சுரேஷ் ஒரு படி மேலே சென்று, ஐயோ என் பொண்ணுக்கு எதுவும் ஆகலல்ல? என்னங்க நீங்க இவ்ளோ பதட்டப்படுறீங்க? உங்க உடம்புக்கு நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆக கூடாது என்றதும் உடனே ஹரியும் விஸ்வாவும் ஓடி வந்து, மாமா கண்டிப்பா வைஷுக்கு எதுவும் இருக்காது, நீங்க இப்படி பதட்டப்படாதீங்க. ஆமாப்பா, உங்க உடம்புக்கு இதெல்லாம் தாங்காது என்று விஸ்வா கூறியவன் பிறகு கவிதாவை பார்த்து, கவி ஆதிக்கும் வைஷுவுக்கும் அந்த ரூமை ரெடி பண்ணி கொடுத்துடு. ஓகே விஸ்வா என்றவள் அந்த அறையை கிளீன் பண்ண செல்ல, அதே நேரம் பிரியங்காவும், நானும் வரேன் கவி, நம்ம 2 பேரும் சேர்ந்து செஞ்சா சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம் என்று பெண்கள் இருவரும் அந்த அறைக்குள் சென்று அவர்கள் வருவதற்குள் அந்த அறையை சுத்தமாக கிளீன் செய்து முழுவதுமாக தயார் செய்து முடித்தனர். அதே நேரம் ஆதி வைஷ்ணவியை அழைத்து கொண்டு கீழே வந்தவன், அம்மா அப்பா நாங்க போயிட்டு வரோம், சந்தோஷமா போயிட்டு வாங்கப்பா. என் மருமகளை அப்பப்ப நாங்க வந்து பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. சரிங்கம்மா என்று கூறிவிட்டு அவளை காரில் அழைத்து கொண்டு அந்த காம்பவுண்ட் கேட்டை தாண்டி வெளியில் சென்றவுடன் வைஷுவின் பதட்டமாக முகத்தை பார்த்தவனுக்கு ஒரு மாதிரியானது. பின்பு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு காரை விட்டான். ஆதி, ஹரிமாமா வீட்டுக்கு நம்ம வேற சைடு தானே போகணும். வைஷு அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டே போலாம் என்றவன் ஹாஸ்பிட்டல் வாசலில் சென்று காரை நிறுத்தவும் வைஷ்ணவிக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆதி, இப்போ எதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம்? சொல்ற வாடி என்றவன் அவளை அழைத்து கொண்டு டாக்டரின் அறைக்குள் செல்ல, என்ன ஆதி இந்த நேரத்துல வைஷுவை கூட்டிட்டு வந்திருக்க? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல என்றதும், ஆண்டி என்று வீட்டில் நடந்த அனைத்தையும் சொல்லி முடித்தான். எனக்கு என்னவோ பயமா இருக்குது, வைஷுவும் அதை நினைச்சுதான் பயப்படுறான்னு நினைக்கிறேன். ஆனா வெளியில சொல்ல மாட்டா, எதுக்கும் நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்துருங்களேன் என்றதும் அவளை அழைத்து கொண்டு செக் பண்ணி பார்த்து விட்டு வந்தவர், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லாதி, பேபி ரொம்ப நல்லா இருக்கு, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. இப்ப நீ எடுத்த முடிவுதான் சரி, வைஷு டெலிவரி வரைக்கும் அவங்க அம்மா வீட்டுல இருக்கிறதா நல்லது, கூடவே நீ இருந்து பாத்துக்கோ. சரிங்க ஆண்டி, அப்போ மணி ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். சரிப்பா, இந்த மாதிரி நேரத்துல இப்படி எல்லாம் வைஷு பதட்டப்படக்கூடாது, இதனால மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது,
கொஞ்சம் கவனமா பாத்துக்கோ என்றதும் அந்த வார்த்தையை கேட்டவுடன் ஆதியும் வைஷுவும் துடித்து விட்டனர். பின்பு டாக்டரிடம் கூறிவிட்டு வெளியே வந்தவன் தீர்மானமாக ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு நேராக புறப்பட்டு ஹரியின் வீட்டிற்கு சென்றான். போகும் வழி முழுவதும் வைஷு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அதை பார்த்தவனுக்கு ஏனோ இதயத்தில் ஊசி எடுத்து குத்துவதை போல இருந்தது. மெதுவாக அவள் கை மேல் தன் கையை வைத்தவன், வைஷு ஏன் அமைதியா இருக்க? இல்லாதே, டாக்டர் கடைசியா சொன்ன வார்த்தை தான் என் மனசை போட்டு அறுக்குது. அந்த மாதிரி எதுவும் நடக்காதுடி. அவங்க நமக்கு முன்கூட்டியே இப்படியெல்லாம் இருக்கும், கவனமா இருங்கன்னு சொல்றாங்க. அதையே பிடிச்சு நம்ம தொங்க கூடாது. நீ கண்டிப்பா உங்க வீட்டுல இருந்தா உனக்கு நிம்மதியா தான் இருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது, நீ பயப்படாத. அதுவும் இல்லாம நான் உன் கூட தானே இருக்கேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குது இல்ல? என்ன அது இப்படி கேக்குறீங்க? இந்த உலகத்திலேயே நான் நம்புற ஒரே ஆளு நீங்க தான். என்னை விட அதிகமா நான் உங்க மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கேன் என்று அவள் தோளில் சாய்ந்து கொள்ள, அந்த நம்பிக்கைக்கு கண்டிப்பா நான் உண்மையா இருப்பேன்டி, நீ கவலைப்படாத என்று அவள் கண்ணை துடைத்து விட்டு நேராக ஹரியின் வீட்டிற்கு சென்றான். அதே நேரம் ஹரியின் வீட்டில் அனைவரும் இவர்கள் எப்பொழுது வருவார்கள் என்று ஆர்வமாக வாசலையே பார்த்து கொண்டிருந்தனர். அதே நேரம் கௌசல்யா ஆரத்தி கரைத்து எடுத்துக்கொண்டு வந்து அங்கிருந்த டேபிள் மேல் வைத்து விட்டு, மாப்பிள, ஆதி மாப்பிள ஏதாவது போன் பண்ணாரா? அவங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்களா என்று கேட்க, உடனே ஹரியும், அத்த அவங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. இந்நேரம் வந்திருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஆதி அப்படியே வேற எங்கேயாவது போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். அதான் கொஞ்சம் லேட் ஆகுது. அப்படிங்களா, சரிங்க மாப்பிள என்றவர் மீண்டும் வாசலையே பார்த்து கொண்டிருக்க, அதே நேரம் சுரேஷோ, கௌசல்யா வந்துருவாங்க, அவங்க 2 பேரும் இங்கதானே வரப்போறாங்க, அதுக்குள்ள ஏமா இப்படி பாத்துட்டு இருக்க என்று கேட்க, இல்லைங்க, எனக்கு வைஷுவை பார்த்தாதான் மனசு கொஞ்சம் சமாதானமா இருக்கும். பாவம் புள்ள எப்படி இன்னைக்கு பயந்து நடுங்கிருப்பா. நிச்சயமா மனசுடைஞ்சு போயிருப்பாங்க. எனக்கு என் பிள்ளைய பாக்கணும்னு கண்ணுக்குள்ளேயே நிக்குது, அதான் பாத்துட்டு இருக்கேன் என்று கூறிக்கொண்டிருக்க, அதே நேரம் ஆதி வைஷுவின் கார் வந்து அவர்கள் வீட்டு வாசலில் நின்றது.